எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் டு கெட் வாட் யூ வாண்ட் ஈஸிலி. உங்க லைஃப்ல நீங்க ஆசைப்படுற விஷயத்த எப்படி ஈஸியா அடையலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம எல்லாருமே என்ன யோசிச்சிருப்போம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா லைஃப் கேம் அப்படின்னு சொல்லப்படுற கேம் ரொம்ப டேஞ்சரான கேம். கொஞ்சம் பார்த்து விளையாடணும். இந்த லைஃப் கேம் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல நெறைய ஏரியாஸ் இருந்துட்டு இருக்கு. ஒரு ஃபைனான்ஸா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், கெரியரா இருக்கலாம், எஜுகேஷனா இருக்கலாம், பெர்சனல் வெல்பீயிங்கா இருக்கலாம், எமோஷனல் ஹெல்த்தா இருக்கலாம், மைண்ட் செட்டா இருக்கலாம். எல்லா இடத்துலயுமே நம்ம ப்ராப்பரா நம்ம கண்ணும் கருத்துமா இருந்தா மட்டும் தான் லைஃப் கேம் அப்படின்னு சொல்லப்பட்ட கேம ப்ராப்பரா விளையாட முடியும். இதுல ஏதாவது ஒரு இடத்துல அடி வாங்கினா கூட நம்ம லைஃப் பேலன்ஸ் இழந்துரும் அப்படின்னு சொல்லப்படுற பயம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஆனா லைஃப் கேம் அப்படின்னு சொல்லப்படுற கேம கொஞ்சம் ஸ்மூத்தா ஈஸியா விளையாடுறதுக்கான வழி என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, ஹார்ட்டுக்கும் மைண்டுக்கும் நடுவுல நடக்கிற சண்டையா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம். ஹார்ட்டுக்கும் மைண்டுக்கும் நடுவுல இருக்கிற லவ்வா இருக்கலாம். இதுதான் லைஃப் கேம ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கான வழி. அதாவது உங்களுடைய ஓன் ஹார்ட்டா இருக்கலாம், ஓன் மைண்டா இருக்கலாம். 2த்தையுமே கோஆர்டினேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ப நீங்க ஸ்மூத்தா கொண்டு போக முடியும். நெறைய இடங்கள்ல ஹார்ட் அப்படின்னு சொல்லப்படுற பெர்சன் எமோஷனல் பெர்சன்னு சொல்லலாம். நெறைய இடங்கள்ல மைண்ட் அப்படின்னு சொல்லப்படுற பெர்சன் லாஜிக்கல் பெர்சன் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த ஹார்ட் அப்படின்னு சொல்லப்படுற எமோஷனல் பெர்சன காப்பாத்துறது யாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் பெர்சனா இருக்கிற அந்த மைண்ட் தான். இந்த இடத்துல இவ்வளவு பணத்த இன்வெஸ்ட் பண்ணாத. இந்த ரிலேஷன்ஷிப்ப ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணு. இந்த ரிலேஷன்ஷிப் உனக்கு தேவை கிடையாது. இந்த கரியர்ல போகாத, இந்த கரியர்ல போ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஐடியாஸ மைண்ட் ஹார்ட்க்கு குடுத்து ஹார்ட் எக்ஸிக்யூட் பண்ண வைக்குது. அதே சமயத்துல எல்லா இடத்துலயுமே நீங்க ஹார்ட்ட யூஸ் பண்ணாலும் தோத்து போயிருவீங்க. எல்லா இடத்துலயுமே நீங்க மைண்ட் யூஸ் பண்ணாலும் தோத்து போயிடுவீங்க. எல்லா இடத்துலயுமே ஹார்ட்ட யூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மள ஏமாந்தவன்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலயுமே மைண்ட யூஸ் பண்றீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப கெட்டவங்களா இருக்காங்க. அவங்க நினைக்கிறத நடத்திக்கிறதுக்காக என்ன வேணா செய்றாங்கப்பா அப்படின்ற மாரி செல்ஃபிஷான பெர்சன் அப்படின்னு சொல்லப்படுற பேர வாங்கிடுவோம். அப்போ ஹார்ட்டையும் மைண்டையும் எந்த இடத்துல ப்ராப்பரா யூஸ் பண்ணணும், எவ்வளவு யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன நினைச்சாலும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் லைஃபே நமக்கு டீச் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா நோ கிளியர்லி வாட் யூ வாண்ட் அண்ட் வை யூ வாண்ட். உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா, அது உங்களுக்கு எந்த விஷயம் வேணும், எதுக்காக அந்த விஷயம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லப்படுற கிளாரிட்டி உங்க மைண்ட்ல கிளியரா இருக்கணும். ஹானஸ்ட் டு யுவர் செல்ஃப் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நீங்க உங்களுக்கு உண்மையா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். வெளியில இருக்கிற யாருக்கும் நீங்க உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி நீங்க உங்களுக்கு உண்மையா இருக்கிற பட்சத்துல, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படும். அது ஸ்டடீஸா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், கெரியரா இருக்கலாம், மணியா இருக்கலாம், மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கலாம். எதுவா வேணா இருக்கலாம். இவ்ளோ வேணும், இந்த லெவல்ல வேணும், இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லப்படுற கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். சில பேருக்கு அந்த கிளாரிட்டி இல்லாததுனால தான் அவங்களுடைய தகுதிக்கு கம்மியா இருக்கிற விஷயத்துல செட்டில் ஆயிடுறாங்க. அது ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், கெரியரா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். இதெல்லாம் நான் என்னால வெயிட் பண்ண முடியாது. இது எனக்கு கிடைக்காது போல இருக்குன்னு சொல்லிட்டு, அவங்களுடைய லெவலுக்கு கம்மியா இருக்கிற இடத்திலேயே செட்டில் ஆயிடுறாங்க. இந்த இடத்துல நீங்க கிளாரிட்டியா இருக்கீங்க. இதுதான் எனக்கு வேணும். எனக்கு இந்த மாரி லைஃப் தான் அமையணும்னு சொல்லப்படுற இந்த கிளாரிட்டியும், கிளியரும் உங்களுக்கு இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இதுவே உங்க ஹார்ட்ட கிளாரிட்டியா ஒரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு வழிய உங்களுக்கு காமிச்சு விட்டுரும். நீங்க நினைச்சத அடையறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த இடத்துல மைண்ட், ஹார்ட் 2த்தையுமே நம்ம பயன்படுத்தி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஒரு ஒரு வுமன ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க. ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் ரொமான்டிக்கா மாத்தணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த உம்மனோட அவுட்டர் அப்பியரன்ஸ வச்சு மட்டுமே செலக்ட் பண்றது ஹார்ட்டா இருக்கும். அப்பாடா போதும்டா இவன் கரெக்ட்டா இருப்பான்னு சொல்லிட்டு. ஆனா லாஜிக்கலா இருக்கிற மைண்ட் மட்டும் தான் இந்த கேர்ளுடைய நேச்சர் நமக்கு கரெக்ட்டா இருக்குமா? நம்மளோட நேச்சரோட மேட்ச் ஆகுமா? நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸோட பெர்ஃபெக்ட்டா இவங்க இருப்பாங்களா? லைஃப் லாங் நம்ம இவங்க கூட டிராவல் பண்ண முடியுமான்னு சொல்லப்படுற இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் பதில் சொல்ல வைக்கும். இந்த இடத்துல ஹார்ட்டையும் மைண்டையும் கரெக்ட்டான எசன்ஸ்ல நீங்க பயன்படுத்தினா மட்டும் தான் நீங்க நினைச்சத அடைய முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதுக்கு கிளாரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கல்டிவேட் பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. எதுவுமே இல்லனாலும் பரவால்ல. திறமை கூட இல்லனாலும் பரவால்ல. பாசிட்டிவான மைண்ட் செட்டும் பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள நீங்க நம்பினா போதும். நீங்க நினைச்சத அடைஞ்சிடலாம். இந்த இடத்துல நீங்க ஹார்ட்ட மட்டும் தான் யூஸ் பண்ணணும். மைண்ட யூஸ் பண்ணவே கூடாது. சுத்தமா யூஸ் பண்ணக்கூடாது. இது எப்படி சொல்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லப்படுற மூவி நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அந்த கேஜிஎஃப் மூவில கிட்டத்தட்ட 15,000, 20,000 அடிமைகள் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. மேல்ஸா இருக்கலாம், ஃபீமேல்ஸா இருக்கலாம். எல்லாருமே அந்த தங்க சுரங்கத்துல வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அதுல கொஞ்சம் பேர் ஒண்ணு சேர்ந்திருந்தா கூட அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருக்கலாம். இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கலாம். ஆனா அவங்க மைண்ட் ஃபுல்லாவே அவங்க மேல நம்பிக்கை இல்லாததுனால அடிமைகளாவே இருந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ராக்கி அப்படின்னு சொல்லப்படுற ஒரே ஒரு பெர்சன் உள்ள வருவாரு. அவர்கிட்டயுமே பெரிய பீரங்கியோ, பெரிய அணு ஆயுதமோ எதுவுமே இருக்காது. தனியா ஒத்தாளா அந்த மனிதர் உள்ள வருவாரு. அவர் உள்ள வந்த அப்புறம் கதையே டோட்டலா மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு விஷயம் மாறி கடைசியில பார்த்தீங்கன்னா, அப்படி இப்படி போயிட்டு கடைசியில அங்க கிங்காவே உட்கார்ந்துருவாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, என்னால முடியும். எனக்கு இது கிடைக்கும். எனக்கு இது நடந்தே தீரும்னு சொல்லப்படுற பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லப்படுற கான்ஃபிடன்ஸ் அவருக்கு அதிகமா இருக்கும். இந்த இடத்துல மைண்ட் நம்ம கிட்ட கேட்கும். எல்லாமே ஓகே. இதுக்கு ப்ரூஃப் எங்க? நீ அச்சீவ் பண்ணணும்னு சொல்ற.
அதுக்கு ப்ரூஃப் வேணுமே, ப்ரூஃப் இருக்கணுமே சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும். ஆனா இந்த இடத்துல நீங்க ப்ரூஃப் காட்டலனா கூட பரவால்ல. உங்களுடைய நம்பிக்கை அதிகமா இருந்ததுன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. அதனால தான் பாசிட்டிவா இருக்கிற பீப்பிள் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸா இருக்கலாம். அவங்கள பத்தி பாசிட்டிவா திங்க் பண்றதா இருக்கலாம். பாசிட்டிவான எண்ணங்கள வச்சுட்டு இருக்கிறதா இருக்கலாம். ஒரு அந்த லெவல்ல வந்து பெரிய லெவல்ல திறமை இல்லன்னா கூட அந்த டாப்ல உட்கார்ந்திருப்பாங்க. அதுக்கான காரணம் அவங்கள அவங்க நம்புனது தான். இப்படி ஹார்ட்ட பிலீவ் பண்ண வச்சாலே போதும்னு சொல்றேன். இந்த இடத்துல மைண்ட் வேணாம்னு சொல்றியேப்பா, இந்த இடத்துல இப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன் தோஸ் ஹூ பிலீவ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பொழைக்கவே முடியாதுன்னு நினைக்கிற பெர்சன் பொழைச்சுக்கிறதும், நேத்து நல்லா போயிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றதும் வந்து அந்த மிராக்கிள்ல தான் இருக்கு. ஸோ அந்த நம்பிக்கை நீங்க வளர்த்தா போதும். ஹார்ட்ட நீங்க நம்ப வச்சுட்டா போதும். 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ரிமூவ் த ஃபியர் ஆஃப் சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர். இந்த இடத்துல வந்து நீங்க போத் ஹார்ட் அண்ட் மைண்ட வச்சு தான் விளையாடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா சக்சஸும் ஒரு பயம் தான். ஃபெயிலியரும் ஒரு பயம் தான். சக்சஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், இந்த வெற்றி கிடைச்சா என்னால தாங்க முடியுமா? நான் வந்து இத வந்து ஏத்தவனா? ஐயோ! நான் இத ட்ரை பண்றேனே, இந்த இடத்துல எனக்கு ஃபெயிலியர் கிடைச்சுட்டா என்ன நடக்கும்? அப்படின்னு சொல்லப்படுற இந்த 2 கொஸ்டினுக்குமே நீங்க எந்த ப்ராசஸ்ல இருந்தாலுமே கூட சரி, பதில் சொல்றது யாரா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்க மைண்டா தான் இருக்கணும். என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹார்ட்டோட வேலையே முதல்ல வந்து பயப்படுறது தான். எந்த ஒரு விஷயத்த நீங்க எடுத்தாலுமே கூட சரி பதற ஆரம்பிக்கும். ஐயோ! இது நடக்குமா? எனக்கு என்ன ஆகும்? நான் தான் மாட்டிப்பேனா? இல்ல இது சரியா இருக்குமா? நம்ப வந்து தோத்துருவோமா சொல்லப்படுற பயம் அதிகமா இருந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல மைண்ட வச்சு நீங்க என்ன ப்ளே பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ப்ராக்ரஸ். உங்களுடைய ப்ராக்ரஸ நீங்க காட்ட ஆரம்பிக்கணும். ப்ராசஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்க ப்ராசஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ரிசல்ட்ட பத்தி கவலைப்பட தேவையில்ல. அது நடக்கிறது நடந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து மகாபாரதத்துல குருஷேத்ரா வார்ல கூட அர்ஜுனன் வந்து கன்ஃப்யூஸ் ஆயி நிக்கும்போது, எத பத்தியும் கவலைப்படாத. உன்னுடைய வொர்க்க மட்டும் உன்னோட வேலை என்ன? போர்க்களத்துக்கு வந்துட்ட, போர் மட்டும் செய். ரிசல்ட்ட பத்தி கவலைப்படாத. யார் மேலயும் பாவம் பார்க்காத. உன்னோட வெற்றிய பத்தியும் யோசிக்காத. உன்னுடைய வொர்க்க மட்டும் செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லப்படுற அந்த கிளாரிட்டிய கிருஷ்ண பகவான் குடுத்தாருன்னு சொல்லுவாங்க. இத தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண பகவான் தான் மைண்டு. அர்ஜுனன் தான் ஹார்ட்ன்னு வச்சுக்கோங்க. ஹார்ட் கிட்ட மைண்டா இருக்கிற கிருஷ்ண பகவான் தெளிவ குடுக்குற மாரி, நீங்க உங்க மைண்ட வச்சு உங்க ஹார்ட் கிட்ட உன் வொர்க்க மட்டும் எத பத்தி யோசிக்காம செஞ்சுட்டே போ அப்படின்ற மாரியான கிளாரிட்டிய குடுத்துட்டீங்கன்னா, இந்த இடத்துல மைண்டும், ஹார்ட்டும் கோஆர்டினேட் ஆயிடுச்சுன்னா, நிச்சயமா நீங்க சக்சஸ பார்த்தும் பயப்பட மாட்டீங்க. ஃபெயிலியர பார்த்தும் பயப்பட மாட்டீங்க. உங்களோட ரூட்ல போயிட்டே இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லப்படுற விஷயம் உங்களுக்கே தெரியும். நீங்க நினைச்சத அடைஞ்சிருவீங்க அப்படின்றது தான் விஷயம். 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஷோ யுவர் ப்ராக்ரஸ் டூ யுவர்செல்ஃப் அப்படின்ற மாரி சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து இருக்கிற பெரிய த்ரெட்டே நம்மள எல்லாருக்குமே என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். நம்மளுடைய டைம் வந்து அப்படின்றதுக்குள்ள திருடுறதுக்கு இங்க நெறைய விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. அது சோசியல் மீடியாவா இருக்கலாம், நியூஸா இருக்கலாம், மூவிஸா இருக்கலாம், ஷார்ட்ஸா இருக்கலாம். எதுவா வேணா இருக்கலாம். நம்ம டைம வந்து இப்டி இப்டின்றதுக்குள்ள நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போறதுக்கு நெறைய பேர் இங்க காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா டைம் இஸ் மணி அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நீங்க என்ன செய்றீங்களோ, அதுதான் நாளைக்கு உங்கள வந்து ஒரு நிலைமைக்கு கொண்டு போகுதுன்றது தான் உண்மையான விஷயம். அந்த இடத்துல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மூலியமா இத்தன ஒரு தடைகள் இருக்கிறபோது, உங்ககிட்ட திறமை கூட தேவை கிடையாது. நீங்க ஃபோக்கஸ்டா இருந்தா போதும். நீங்க ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்டின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். எனக்கு இது வேணும், இந்த இடத்துக்கு நான் போணும் அப்டின்னு சொல்லப்படுற அந்த ஆசைப்பட்டு, அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க போயிரலாம். நெறைய பேர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுடைய ப்ராக்ரஸ மத்தவங்களோட ஈஸியா கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அதனாலயே அவங்க கிட்ட திறமை இருந்தாலுமே இங்க வந்து அவங்களால பெருசா வர முடியல. ஆனா நீங்க உங்கள வந்து கொஞ்சம் ஐசோலேட் பண்ணிட்டு, உங்க வேலைய மட்டும் பார்த்துட்டு, உங்களோட ப்ராக்ரஸ் உங்களுக்கு காமிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க ப்ராக்ரஸ் மூலியமா நீங்க சக்சஸ் அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லப்படுற நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகும். உங்க நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ, அத தேடி நீங்க போ தேவையில்ல. உங்கள தேடி எல்லாம் வந்தே தீரும்ன்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரிமூவ் த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அண்ட் செட் பேக்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஃபெயிலியர் அண்ட் செட் பேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு வரங்கல்னு சொல்லலாம். அது எந்த ஒரு ஏரியால எடுத்தாலுமே கூட சரி. இப்ப பெருசா சக்சஸ் அடைஞ்ச மனிதர்கள் எல்லாருமே வந்து நெறைய ஃபெயிலியர்ஸ பார்த்ததுனால மட்டும் தான் அந்த இடத்துக்கு போயிருக்காங்களே தவிர்த்து, எடுத்தோனே சக்சஸ பார்த்திருந்தாங்கன்னா, அங்க போனவுனே கீழ விழுந்திருப்பாங்கன்றது தான் உண்மையான விஷயம். அப்ப இன்னைக்கு நீங்க ஃபெயிலியர்ஸ பார்த்துட்டு இருக்கீங்க, நெறைய இடத்துல அடி வாங்குறீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இது எல்லாமே சேர்த்து உங்கள ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்போது, அங்க நீங்க கிங்காவோ, ஒரு பெரிய ஒரு எம்பரராவோ மாறப் போறீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். அத ஃபோக்கஸ் பண்ணாம உங்களோட ஃபெயிலியர்ல ஓவரா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டீங்கன்றது தான் உண்மையான விஷயம். அப்போ இந்த ஃபியர ரிமூவ் பண்றதுக்கும் அகைன் உங்க மைண்ட் வந்து உங்களுக்கு வந்து தேவையான விஷயங்கள சொல்லி ஆகணும். ஏன்னா உங்க ஹார்ட் வந்து ஃபெயிலியர பார்த்து பயப்பட ஆரம்பிக்கும். ஆனா மைண்ட் தான் கிளாரிட்டி குடுக்கும். இல்ல இந்த ஃபெயிலியர் நல்லது. இந்த ஃபெயிலியர்னால தான் நான் அடுத்த ஒரு சக்சஸ்க்கு பெருசா ரெடி ஆவறேன்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த உங்க மைண்டோட ஹார்ட் கோஆர்டினேட் பண்ணிடுச்சுன்னா, அது ஃபைனான்ஸ் ஏரியாவா இருக்கலாம், கரியரா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அடுத்தடுத்து நீங்க எதிர்பார்த்தத விட எதிர்பாராத அளவுக்கு கூட பெரிய ஒரு சூப்பரான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க உங்க ஸ்டெப்ஸ ப்ராப்பரா எடுத்துட்டு இருப்பீங்க. அது மூலியமா உங்களுக்கு வேணும்னது கிடைச்சிரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபைட்டர் முகமது அலி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு அவருடைய கோட்ல.
இஃப் மை மைண்ட் கன்சீவ் இட், மை ஹார்ட் பிலீவ் இட், ஐ கேன் அச்சீவ் இட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்போ ஒரு ஐடியாவை வந்து உங்க மைண்ட்குள்ள நீங்க ப்ராப்பரா நல்ல ஒரு ஐடியாவை கன்சீவ் பண்ணி எடுக்கிறீங்க, உங்க ஹார்ட் அதை நம்ப வச்சிட்டீங்கன்னா நிச்சயமா அதை நீங்க அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லப்படுறத யாராலுமே தடுக்க முடியாது. ஏன்னா நம்ம மைண்டும் ஹார்ட்டும் கோஆர்டினேட் ஆச்சுன்னா அங்க காட் ப்ளே பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. உங்க மைண்ட் நீங்க உண்மையா இருக்கீங்க, உங்களுக்கு நீங்க உங்க ப்ராப்பரான விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க, எதுவுமே தப்பு பண்ணல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, உங்க மைண்டும் அது ஒத்துக்குச்சு, ஹார்ட்டும் கனெக்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற எந்த விஷயத்த பார்த்து யாரை பார்த்து பயப்பட தேவையில்ல. சக்சஸ் நீங்க அடைஞ்சே தீருவீங்க. உங்க ஐடியா ஒர்க் அவுட் ஆயே தீரும் சொல்லப்படுறதா உண்மை விஷயம் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.